ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவுக்கு அடுத்த திருமணமா, யாருடன் எப்பொழுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிரபல நடிகருமான நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலாவுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இப்போது இணையதள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நாக சைத்தன்யாவின் முதல் திருமணம் யார் கூட எப்போ அப்படின்னு பார்த்து வந்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் 7 ஆண்டுகளுக்கு காதலித்து வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு இவர்கள் இருவரும் இருவீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர். காதல் பொங்க நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 4 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பரஸ்பரமாக விவாகரத்து பெற்றுக்கொண்டனர். அவர்கள் விவாகரத்துக்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் உண்மையான காரணத்தை எதுவும் சொல்லவில்லை. இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் நாக சைத்தன்யாவுக்கும் மற்றும் நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் காதலித்து வருவதாக பல செய்திகள் வெளியானது. இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களும் சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்டானது. இந்த செய்திகள் உண்மையில்லை எனும் பலரும் தெரிவித்து வந்த நிலையில் வதந்தி என்று இருவரும் மறுத்தனர். குறிப்பாக சோபிதா துலிபாலா குறித்து செய்தியாளர் சந்திப்பில் இதை பேசியிருந்தார். ஆனால் அதன் பின் இருவரும் ஒன்றாக சென்று ட்ரிப் போட்டோஸ் வெளியானது. தொடர்ந்து ஊடகங்களும் ட்ரிப் போட்டோஸ் வெளியானது முதல் ஊடகங்களும் இவர்களின் காதல் குறித்து கிசுகிசுத்து வந்த நிலையில் ரசிகர்கள் இது உண்மையா இல்லை வதந்தியா என்ற குழப்பத்திலே இருந்து வந்தனர். ஆனால் தற்போது வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலா இருவரும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர். சோபிதா துலிபாலா யாருன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு, இந்தி, மலையாளம், ஹாலிவுட் படங்களில் நடித்துள்ளார். தமிழில் மணிரத்னம் இயக்குள்ள பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கேரக்டரில் நடித்தவங்க இவங்க தாங்க. இந்நிலையில் நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவுக்கு வியாழக்கிழமை காலை 9:42 மணி அளவில் ஹைதராபாத்தில் உள்ள வீட்டில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து நாக சைத்தன்யாவின் தந்தை நாகார்ஜுனா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சோசியல் மீடியாக்களிலும் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவுகளிலும் பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மகன் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் இன்று நிச்சயதார்த்தம் நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சொல்லியிருக்காரு. அவரை எங்கள் குடும்பத்திற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருக்காரு. தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் என்னும் வாழ்த்து பதிவினை வெளியிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருமண அறிவிப்பை தொடர்ந்து ரசிகர்களின் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவின் திருமண அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரசிகர்கள் பலர் தங்களது கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பேசி வருகின்றனர். ஒரு சிலர் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, இன்னும் சிலர் சமந்தா இதை பார்த்தால் வருத்தப்படுவார் என கருதுகின்றனர். இதனால் இன்னும் 2 நாட்களுக்கு நாக சைத்தன்யாவும் சோபிதாவின் சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்டிங்காக தான் இருப்பார்கள் என கூறலாம். சில நாட்களுக்கு முன்பு சமந்தாவின் ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோவும் புகைப்படமும் வெளியானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தா சில மாதங்களுக்கு முன்பு தனது வெள்ளை நிற திருமண ஆடையை டிசைன் செய்து முற்றிலும் வடிவமைப்பை மாற்றினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை நிறத்தில் இருந்த ஆடையை கருப்பு நிறத்தில் மாற்றி ஒரு ஃபோட்டோ ஷூட்டையும் செய்தார். இந்த நிலையில் நாக சைத்தன்யா ரிவெஞ்ச் எடுத்ததாக கூறப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவிற்கு சமந்தா இன்றைய தினம்தான் ப்ரப்போஸ் செய்திருக்காங்க. அந்த தினத்தை கொண்டாடும் வகையில் புதிய உறவை தொடங்குவதற்காக நாக சைத்தன்யா தேர்ந்தெடுத்த இந்த திருமண நிச்சயத்த நாளானது பிரசித்தியாக பேசப்படுகிறது. ஆனால் சமந்தாவை பார்த்தா எந்த இடத்துலையும் அவங்க வருத்தப்படுற மாதிரி தெரியலைங்க. நாக சைத்தன்யா என்கரேஜ்மெண்ட் செய்தது தனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மல்யுத்த வீராங்கனை தினேஷ் போகத்துக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் தன் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா பற்றி செய்திகள் மிகவும் ட்ரெண்டாகி தான் போய் கொண்டிருக்கிறது. விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனிமை என்பது ஒரு உரிமையாக கருதலாம். மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை தலையிடக்கூடாது. பிரபலங்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்று தந்தாலும் அது என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு. அது தனிமையை மதிக்க வேண்டும் என்று சொல்லலாம். இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு திரையுலகின் மூத்த நடிகர்களில் ஒருவர் நாகார்ஜுனா. இவர் முதலில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாராம். பிறகு அவருக்கு நாக சைத்தன்யா பிறந்தார் என கூறப்படுது. ஆனால் சில காரணங்களால் அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விட்டாராம்.
அதன் பிறகு நடிகை அமலாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாராம். பிறகு அவர்களுக்கு அகில் என்ற மகன் இருக்கிறார். அப்பொழுது நாகார்ஜுனாவின் முன்னாள் மனைவி அமெரிக்காவில் வசித்து வந்ததாகவும் அங்கு சென்று நாக சைத்தன்யாவை ஸ்வேசி சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நாக சைத்தன்யா எப்போது நடிகரானான்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவும் 2009ஆம் ஆண்டு நடிகராக அறிமுகமானார். சொல்லிக்கொள்ளும்படியான ஹிட் படங்களை கொடுத்திருக்கும் அவர் கடைசியாக கஸ்டடி படத்தில் நடித்தார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியிருந்த அந்த படம் படுதோல்வியை சந்தித்திருந்த நிலையில் அடுத்ததாக தண்டேல் என்ற படத்தில் நடித்து வருகிறார் நாக சைத்தன்யா. இந்த படத்தை மிகவும் ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். ஜோபிதா துலிபாபாவை பற்றி இங்கே பார்க்கலாம் வாங்க. இவர் ஆந்திராவில் பிறந்த இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார். இவர் பாலிவுட், மலையாளம், தமிழ் மற்றும் தெலுங்கு போன்ற படங்களில் தோன்றியுள்ளார். மாடலாக தனது மொழியை தொடங்கிய அவர் பின்பு நடிப்புக்கு மாறினார். நாக சைத்தன்யா நிச்சயதார்த்தம் நேற்று நடைபெற்று வந்த நிலையில் நாக சைத்தன்யா புகைப்படங்கள் 2 வெளியிடப்பட்டது. நாகார்ஜுனா தனது சமூக வலைத்தள 2 போட்டோகளிலும் நாகார்ஜுனா மற்றும் நாக சைத்தன்யா மற்றும் ஜோபிதா துலிபாலா இருப்பது போன்ற காட்சிகள் மட்டும்தான் இடம்பெற்றுள்ளன. மற்றவர்கள் ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் ஆரவாரம் கொண்டுள்ளது. நாக சைத்தன்யாவின் சித்தியான அமலா அக்கினேனி நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் வரவில்லை, அவரை காணமே என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்த வண்ணம் உள்ளனர். மற்றும் சிலர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாவின் மூத்த மனைவியான லட்சுமியின் மகன் தான் நாக சைத்தன்யா என்பதால் தான் அமலா பங்கேற்கவில்லையா என்ற கேள்விகள் ரசிகர் வட்டாரத்தில் கேள்வி புதிராக உள்ளன. நாகார்ஜுனாவின் 2வது மனைவி தாங்க அமலா. மைதிலி என்ன காதலி என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் மைதிலி. அமலா மெல்ல மெல்ல திறந்தது கதவு, வேலைக்காரன், வேதம், புதிது, அக்னி நட்சத்திரம், கொடி பறக்குது, சத்யா என பல படங்களில் நடித்து வந்த அமலா தெலுங்கில் நாகார்ஜுனாவுடன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தார். அவருடைய முதல் திருமணம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு லட்சுமியை திருமணம் செய்து கொண்டார். பிறகு நாகார்ஜுனா 1990ஆம் ஆண்டு பிறந்தார். பிறகு அவரை விவாகரத்து செய்து பிரிந்தார். அதன் பின்னர் 2 ஆண்டுகளில் 1992ஆம் ஆண்டு அமலாவை திருமணம் செய்து கொண்டார். அமலாவின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாவுக்கும் லட்சுமிக்கும் பிறந்தவர் தான் நாக சைத்தன்யா. நாகார்ஜுனாவுக்கும் அமலாவுக்கும் பிறந்தவர் தான் அகில் அக்கினேனி. தனது சொந்த மகனின் விசேஷங்களில் முதல் ஆளாக தென்படும் அமலா நாக சைத்தன்யாவின் நிச்சயத்திற்கு ஏன் வரவில்லை? ரசிகர்கள் பெரும்பாலும் கேள்வி எழுப்பி வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டும் இல்லைங்க, அமலா அக்கினேனி இந்த நிச்சயதார்த்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராமில் கூட போடாதது ஏன் என்ற கேள்வியும் தற்போது இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்ப காரணமாக அமையுது. அவர் அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாரா இல்லையா என்ற கேள்வியும் புதிதாக எழுந்துள்ளது. தற்போது டோலிவுட்டில் பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளன. அவர் கலந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்ற புகைப்படத்தை தான் வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. பிரபலம் என்றாலே அவர்களின் வாழ்க்கை கண்ணாடியில் வைத்து பார்க்கப்படும். அவர்கள் சாப்பிடுவது முதல் நடப்பது வரை எல்லாமே செய்தியாக பார்க்கப்படும். அந்த சமூக வலைதளங்களில் இது பேச்சு பொருளாகவும் மாறும். இதை பற்றி நாம் தினமும் வாசிப்போம், தினமும் பேசுவோம், தினமும் வீடியோக்களை பார்ப்போம், அதை பற்றி கருத்துக்களையும் வெளியிடுவோம் இல்லையா? இவர்கள் வாழ்க்கையும் அது போல தான். அவர்களுக்கும் விருப்பு வெறுக்கும் இல்லைங்களா? அதை பற்றி நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனால் தற்போது நாகார்ஜுனாவே இதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். அதனால் நாம் நம்பலாம், இவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடைபெற்று விட்டது என்று சோசியல் மீடியாக்களில் தனது புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் நாகார்ஜுனா. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒன்று உள்ளது. அவர்களின் விருப்பு வெறுப்பு, கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் அவர்களே தாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நாம் தலையிடக்கூடாது. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நண்பர்களே. நாக சைத்தன்யா தற்போது என்கேஜ்மெண்ட் செய்த ஜோபிதா துலிபாலா ஒரு வடிவழகையும் அவர் மலையாள, ஹிந்தி, தெலுங்கு திரைப்படங்களில் பணியாற்றுகிறார். இவர் பெமினா மிஸ் இந்தியா 2013 போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது மிஸ் எர்த் 2013 வெற்றி பெற்றிருக்காங்க. அனுராக் காஷ்பியன் ராமன் ராவ் அப்படிங்கிற படத்தில் துலிபாலா அறிமுகமானார். மேலும் இவர் தெலுங்கு உளவு திரைப்படமான குட்டாச்சாரி மற்றும் அமேசான் பிரைம் வீடியோவின் நாடக தொடரான மேட் இன் ஹெவன் ஆகியவற்றிலும் நடித்து சிறப்பு பெற்றுள்ளார். நாக
சைத்தன்யா மற்றும் சுபிதா துலிபாலாவுக்கு என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாங்க. அவர்கள் வாழ்வு நிதே நன்றாக இருக்கட்டும் எனும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.